எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் மறுபடியும் கோயம்புத்தூர் ரமணி பேசுறேனுங்க. பேச்சு தான் என்னோட மூச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மூச்சு விடணும்னு நான் நினைக்கிறப்பெல்லாம் உங்க கூட பேசினா தானே சரியா இருக்கும். அதான் வந்துட்டேன். புசுக்கு புசுக்குன்னு வருவேன், எதையாவது சொல்லுவேன். சரின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கங்க, தப்புன்னா அதையும் விட்டுருங்க. சில நேரம் மன்னிச்சு கூட விட்டுருங்க. சொல்ல வந்தது மறந்துட்டு எதையோ பேசுறேன் பாருங்க. வாய திறந்தா பொய், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அது ஆறுன்னு கேக்குறீங்களா? அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தான். உங்களைத்தான் சொல்றேன். சத்தம் இல்லாம ஒண்ணு சொல்றேங்க கேளுங்க. என்ற அம்முனி கூட போட்டு கொடுத்துறாதீங்க. என்ற அம்முனி கூட அப்பப்ப சின்ன சின்ன பொய் சொல்லு. அந்த பொய்ய மத்தவங்க மட்டும் சொன்னா கூட பரவாயில்லைங்க. வேற வழி இல்லாம பழக்க தோசையில சொல்றோம்னு மன்னிச்சிடலாம். ஆனா அந்த பொய்ய உங்ககிட்டயே சொல்றீங்க பாருங்க, அதுதாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது. அதைத்தான் ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். உங்களுக்கு திங்கருக்கு நேரம் இல்லாம இப்படி எதுக்குதான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வைங்க. அல்ல என்ன சொல்லுவீங்க? நானு எங்க வீட்டுக்காரம்மா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரைய புள்ள குட்டியோ எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான், வேற எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. சரியா? ஆனா யாருக்காவது நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா காலையில எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படி இருந்த அப்படின்னு சொல்ற ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. மத்தவங்களோடுங்க நீங்க இருக்கிறீங்களா? கண்ணு முழிச்சு தூங்குற வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா நான் நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல அட கொஞ்ச நேரம் அக்கடான்னு உட்காரலான்னு தோணுது, அது கூட உட்கார முடியல. அப்புறம் எங்க போய் நிம்மதி அப்படின்னு கேக்குறீங்களா? போன வருஷம் பார்த்தேன், இந்த வருஷம் காணோம். போன மாசம் பார்த்தேன், இந்த மாசம் காணோம். அட போன வாரத்துல பார்த்து இப்ப பாத்துக்கல, நேத்து பார்த்தேன், அந்த மனுஷன் இன்னைக்கு இல்ல. அப்படிதான் நம்ம டைலாக் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனா இப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் இல்லாம போறான், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரியுது. நம்மளே ஒரு தடவை ஒரு 100 தடவை அதை பத்தி டயலாக் பேசுறோம். ஆனா அதை எப்ப வேணாலும் இல்லாம போற நம்ம வாழ்க்கையில இந்த ஓட்டம் மூச்சு மட்டும் ஓடி உங்களுக்கு திங்கறதுக்கு இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சொல்றோம். யாராவது சந்தோஷப்படுறதுக்கு அட யோசிக்கிறதுக்குன்னு ஒரு நிமிஷம் இல்லாம இந்த ஓட்டம் ஓடி இது எதுக்குதான் இந்த பொழப்பு அப்படின்னு எதுக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? என் புள்ள நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரையன் நல்லா இருக்கணும், என்னோட வீட்டுக்காரமா நல்லா இருக்கணும், இதுதான் என்னோட வாழ்க்கை, என்ன இப்படி பொறுப்பு இல்லாம கேட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்ல தோணுதா? நானும் ஒத்துக்கிறேன், நீங்க எல்லாம் அதுக்குதான் ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா அதைய அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும்ல. அதை பத்தி ஏன் நம்மளால அனுபவிக்க முடியலன்னாவது யோசிக்கணும்ல. இப்படி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாம ஓடிட்டே இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் இந்த முயற்சி எல்லாம் பண்றேன், என் புள்ள குட்டியோ என் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்றவங்க அதை பத்தி யோசிக்காமயே ஓடிட்டு இருந்தா, அதை அனுபவிக்காமயே ஓடிட்டு இருந்தா, அப்ப நீங்க சொல்றதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் பொய்யா இருக்கிறீங்கன்னு சொன்னா கரெக்டு தானே? சரி, இப்படி உங்களுக்கு நீங்க இருக்குமில்லாம ஓடிட்டே இருக்கிறதுக்கு நானா ஆசைப்படுறேன், அதுவா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரே கம்ப்ளைண்டா வரும். என் வீட்டுக்காரன் இப்படி இருக்குது, என் வீட்டுக்காரன் இப்படி இருக்குது. சரி, நான் பெத்த குழந்தைகளாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்குதான்னா அதுவும் இல்லை. அப்புறம் நான் எங்க போய் உட்காந்து 6 மரம் யோசிக்கிறது, 3 நேரம் உங்கிறதுக்கு ஒடுத்துறதுக்கு தங்குறதுக்குன்னு இதுக்கே சம்பாதிக்கிறதுக்கே நான் ஓட வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய போய் சொல்லுவோம், என் குடும்பமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லா வேலையும் செய்வோம். ஆனா குடும்பத்துல உட்காந்து ஒரு நேரம் நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது நடக்குதா? இல்ல அதுக்கு ஏதாவது நேரம் செலவு போடுறதுக்கு நேரம் இருக்குதா? அதுவும் கிடையாது. எல்லாம் என் தலை விதி, நான் வாங்கிட்டு வந்து வரோம், ஒண்ணும் பண்றதுக்குள்ள அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்களா? இதுதாங்க நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஒரு மிகப்பெரிய பொய். எப்படின்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்களேன், நம்மளை சுத்தி கவனிச்சு பாருங்க. நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல நல்ல நிம்மதியா வசதி வாய்ப்புகளோட புள்ள குட்டிகளோட அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது ஏங்க எனக்கு இல்ல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அது என்ன கடவுளை இப்படி ஒரு ஓர வஞ்சனை? என்னை மாதிரியே தான் அவனும் இருக்கிறான், கை காலு மூக்கு எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது என்ன ஒரு சாரர் மட்டும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா நல்லா வசதி வாய்ப்போட நிம்மதியா இருக்கிறது, ஒரு பக்கம் மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாம வெக்குன்னு தின்னும் திங்காமையும் தூங்கியும் தூங்காமையும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. என்ன பொழப்பு இது? இது ஏன் இப்படி வருது அப்படின்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், மத்தவங்க கிட்ட விடுங்க. நம்ம கிட்டயே நம்ம பொய் சொல்றது நிறுத்தினாலே நம்ம வாழ்க்கை மாறி போயிடும். அனுபவிச்சு சொல்றேன் கேட்டுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க, முதல்ல உங்ககிட்ட நீங்க பொய் சொல்றதை விட்டுருங்க. நானும் என்ற புள்ள குட்டிகளும் என் குடும்பம்
குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் இந்த வாழ்க்கைய இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. சம்பாதிக்கிறீங்க, உங்குறீங்க, நீங்கிறீங்க எல்லாம் சரி, சந்தோஷம் இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பக்கம் யோசிங்க. இல்ல இதுக்கெல்லாம் என்னால முடியாது, நானே பொறுப்பில்லை, இல்ல அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, குழந்தை குட்டி சரியில்லை, சமூகம் சரியில்லை, அப்படியே சரியில்லை, எங்க ஐயனாத்தா சரியில்லை, இப்படின்னு நம்ம இந்த கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நிக்க வைக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல அது மத்தவங்களுக்கெல்லாம் சரியா இருக்குதே, எனக்கே சரியில்லை அப்படின்னாவது யோசனை பண்ண ஆரம்பிங்க. அப்படி யோசனை பண்ணும் போதுதான் நம்ம சொல்ற அந்த பொய் நம்ம நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறதுக்கு முதல் பாயிண்டா இருக்கும். என்ன சாமிங்களா, இல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அப்பப்ப நான் எப்படி யோசிச்சேன், நான் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என்று கூட என்ற அம்மனி அப்படித்தான் நிம்மதியா சந்தோஷமா இருக்குது. அது எப்படி இருந்ததுன்னு சொல்றேன்.